ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாரையும் நம்ம சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வர காலங்களில் விலை அதிகரிக்கக்கூடிய 2 ரூபாய் மேப் நாணயங்களை பார்க்கலாம். இந்த மேப் நாணயங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல டெஃபினட்டிவ் சீரீஸில் 1990 தான் அச்சடித்தாங்க. இந்த பெரிய காயின்னு சொல்லுவாங்க. 90ஆம் வருடம் முதல்ல அச்சடித்த இந்த நாணயம். இந்த நாணயம் எப்போவுமே எந்த நாணயம் இருந்தாலும் சரி, கரன்சி இருந்தாலும் சரி, முதல்ல அடிக்கப்பட்ட அந்த வருடமும் கடைசி வருடமும் எடுத்து வைக்கணும். அது ரெண்டும் தான் இப்போ வேல்யூபிளாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி முதல்ல அச்சடிக்கப்பட்ட இந்த 90ஆம் வருட நாணயம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா பாம்பே, ஹைதராபாத், கொல்கட்டான்னு 3 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது இப்போவே இதனுடைய விலை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த 3 மினிட் நாணயங்களும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதே போல் கடைசியாக இந்த நாணயங்களை எப்போ அச்சடித்தாங்க பார்த்திங்கன்னா 2004 அச்சடிக்கப்பட்ட 3 மின்ட். அது பாம்பே, ஹைதராபாத், கொல்கத்தா. அதில் கொல்கத்தா மின்ட் ரேர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கொல்கத்தா தவிர பாம்பே, ஹைதராபாத் இந்த 3 மின்ட், பாம்பே, ஹைதராபாத், கொல்கத்தா இந்த 3 மின்ட்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதாவது மேப் காயின் இந்த 2 ரூபாயில். அதே போல் இந்த நாணயங்களில் 92ஆம் வருடம் அச்சடிக்கப்பட்ட மேப் நாணயங்களில் நொய்டா மின்ட், 94 நொய்டா, 96 நொய்டா, 96 நொய்டா, அப்புறம் 2002 நொய்டா. 92, 94, 96, 2002 இந்த வருடங்களில் நொய்டா மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் தான் வருங்காலங்கள் விலை அதிகரிக்கக்கூடிய நாணயங்களாக இருக்கும். இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 90, 2004, 92, 94, 96, 2002 மொத்தம் 4 வருடம் இப்படி சேர்த்திங்கன்னா மொத்தம் 10 நாணயங்கள் உங்களுக்கு கணக்கில் வரும். இந்த நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது வரும் ஃபியூச்சரில், வரும் காலத்தில் என்னுடைய விலை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள காயின்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நாணயங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு வேல்யூபிளான இருக்குது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.